ஃபைசானே மதீனா ஆன்லைன் அரபிக் கிளாஸஸ். உலகில் எங்கிருந்தாலும் திருக்குர்ஆனை தஜ்வீத் முறையில் கற்க, அதை மனனம் செய்ய ஒரு அரிய வாய்ப்பு. அத்தோடு அரபி மொழி பேச எழுத விரும்புவோருக்கு தனி வகுப்பு, பெண்களுக்கான ஆலிமா வகுப்பு என இவை அனைத்தும் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, உருது ஆகிய மொழிகளில் வயது வரம்பின்றி வார நாட்கள், வார இறுதி நாட்கள் என நடத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பிளாஸ்ட் கதர்ன நடிகர் விஜயையும் தாவேகா கட்சியையும் தந்தி டிவியில் சம்பவம் செஞ்சிருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்கள் இங்கே கொஞ்ச நாளாக ஒரு உருட்டிட்டு இருந்தாங்க. விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, அவர் தான் அடுத்த முதலமைச்சர், அவர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அமெரிக்க ஜனாதிபதியாக அவர் தான் பார்க்க போறாரு அப்படின்னு ஒரு உருட்டினாங்களே. இதுக்கெல்லாம் அவங்க எதை இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வச்சு எதனால இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இளைஞர்கள்லாம் விஜய் பக்கம் ஆதரவாக நிற்கிறாங்க, ஜென்சி கிட்ஸ் எல்லாமே விஜய்க்கு ஆதரவாக நிற்கிறாங்க, அதனால தான் விஜய்க்கு இவ்வளோ பெரிய கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த இளைய தலைமுறை தான், அந்த குறிப்பிட்ட அந்த ஜென்சி தலைமுறையினர் தான் இன்னைக்கு தாவேகாவையும் நடிகர் விஜயையும் கிளிகிள்னு போட்டு கிழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது தந்தி டிவி சார்பில் ஒவ்வொரு கட்சியிலேருந்தும் ஒவ்வொருத்தர், திமுக, நாம் தமிழர், தாவேகா, எல்லா கட்சியிலேருந்தும் ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு வந்துட்டு இளைய தலைமுறையினர் எந்த அளவுக்கு அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அந்த கட்சியினர் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தியிருந்தாங்க. அதில் தாவேகா கட்சி சார்பில் ரமேஷ்னு சொல்லக்கூடிய ஒரு பேச்சாளர் ஒருத்தர் அவர் வந்திருந்தாரு. அப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்கள பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் அங்கே கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னன்னா, விஜய் ஏன் பாஜக எதிர்க்க மாட்டாரு? விஜய் ஒரு மாற்றம்னு சொல்லி வந்திருக்காரு இல்லையா, எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகங்கிறாரு. ஆனா திமுகவை எதிர்த்து போகக்கூடிய இடமெல்லாம் திமுக தான் காரணம் இருக்கிறாரு. ஆனா பாஜக பத்தி வாயே திறக்க மாட்டாரு. இது ஏன் அப்படிங்கிற கேள்வி கேட்டாரு. உண்மையாவே யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு சின்ன பையன், ஒரு இளைஞர் இப்பேற்பட்ட கேள்வி கேட்பாரான்னு சொல்லி கண்டிப்பா யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. உடனே தாவேகா கட்சியை சேர்ந்தவங்க, ஏன் நாங்கள் எதிர்க்கல, எங்களுடைய கட்சி கொள்கையை பாருங்க, எங்களுடைய கட்சி எல்லா இடங்களையும் நாங்கள் எதிர்க்கிறோமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை சமாளிக்க பார்த்தாரு. அப்போ திரும்பவும் அந்த இளைஞர் கேள்வி கேட்கிறாரு, எங்க சார் எதிர்த்தீங்க, நீங்க எதிர்த்ததை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோமே. 10 நிமிஷத்துக்கு எஸ்ஐஆர் சம்பந்தமா விஜய் ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோவில் ஒரு இடத்துல கூட பாஜகன்ற வார்த்தை வரல. எஸ்ஐஆர் சட்டத்தை கொண்டு வந்தது யாரு, அந்த எஸ்ஐஆர் யாருக்கு சாதகமா இன்னைக்கு பயன்பட்டு இருக்கு, பீகார்ல இந்த எஸ்ஐஆரால என்ன நடந்துச்சு, அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம், இதுக்கு பின்னாடி இயக்கிட்டு இருக்கக்கூடியது பாஜக. அந்த பாஜகவை பத்தி எந்த ஒரு வார்த்தையில ஒரு எழுத்து கூட பாஜக எழுத்து கூட வரல. ஆனா இதுக்கு சம்பந்தமே இல்லாத மாநில அரசையும், இதுக்கு சம்பந்தமே இல்லாத திமுகவை பத்தி விஜய் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னே அவங்களால எந்த ஒரு பதிலுமே பேச முடியல, வாயடைச்சு போய் நின்றுட்டாரு. இல்லையா, எங்க ஆர்ப்பாட்டத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க பேசணுமே, எங்க ஆர்ப்பாட்டத்துல புஷியானது பேசினாரு, ஆதவ அர்ஜுனா பேசினாரு, அதெல்லாம் நீங்க கேட்கலையா அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த ஸ்பாட்ல அந்த இளைஞருக்கு பதில் சொல்ல முடியல, அல்லது அவர் பதில் சொல்றதுக்கான நேரம் கிடைக்கலையா தெரியல. எங்க ஆதவ அர்ஜுனா பதில் சொன்னாரு. இப்ப நீங்க சொல்றீங்களா, எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தில் எஸ்ஐஆர் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ண அப்படிங்கிறீங்க. ஓகே, ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க. எஸ்ஐஆருக்கு காரணமான யாரா சொன்னீங்க நீங்க? இப்போ எஸ்ஐஆர் ஒரு சட்டம் வருது, இந்த சட்டம் எங்களுக்கு வேணாம்னு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. அப்ப அந்த எஸ்ஐஆர் காரணமான பாஜகவை பத்தி பேசாம அந்த மேடையிலேயும் போய் திமுக தானே உளறி வச்சிருந்தீங்க. திமுகவை எஸ்ஐஆர் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க, திமுக தான் இப்படி பண்ணுது, திமுக இப்படி பண்ணுது அப்படிங்கிறீங்க. அந்த மேடையில கடைசி வரைக்கும் ஆதவ அர்ஜுனா கிட்டத்தட்ட 14 நிமிஷம் அந்த மேடையில பேசினாரு. ஆதவ அர்ஜுனா பேசின அந்த மேடையில ஒரு இடத்துல கூட பாஜகன்ற பெயர் கூட அந்த இடத்துல பயன்படுத்தப்படல. ஆனா ஒரே ஒரு இடத்துல ஒன்றிய அரசு அப்படிங்கிறாரு, ஒன்றிய அரசு இந்த எஸ்ஐஆர் கொண்டு வருது அப்படிங்கிறாரு. அப்போ பாஜகவை பத்தி சொல்றதா இருந்தா ஒன்றிய அரசு, இங்க மாநில அரசு சம்பந்தமா ஏதாவது சொல்றதா உடனே திமுக. அப்ப இந்த பாகுபாடு தானே. ஏன் உங்களுக்கு அந்த பயம், அந்த தொடர்நிலைக்கு தன இருக்கிறதாலதான் இன்னைக்கு சின்ன பசங்க உங்களை பார்த்து கேள்வி கேட்டு இருக்காங்க. பாஜகன்ற வார்த்தை கூட உங்க வாயில வர மாட்டேது, நீங்களாம் மாற்றத்துக்கான அரசியல் செய்ய போறீங்களா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சின்ன பசங்க கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு விஜயோடைய அரசியல் இன்னைக்கு முச்சந்தில நின்றுட்டு இருக்குது. இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தந்தி டிவியோட நெறியாளர் உடனடியா இதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும் அப்படிங்கிற விதத்துல அந்த இளைஞர்களே கேட்டிருந்தாரு. அங்க வந்திருந்த இளைஞர்கள், விஜய் உண்மையிலே பாஜகவை எதிர்க்கிறாரா, விஜய் பாஜகவை எதிர்க்கிறாருன்னு சொல்லி யாரெல்லாம் சொல்றீங்க, கை தூக்குங்க அப்படின்னு கேட்டோன்னே அந்த இடத்துல ஒரே ஒரு பையன் தான் கை தூக்குனாரு. ஒருத்தன் கை தூக்குறான், ஐயோ ஒருத்தன் கை தூக்குறான், சரி நம்மளும் தூக்குவோமே அப்படின்னு சொல்லி இன்னொரு பையன் தூக்குனான். 2 பேர் தான் அந்த இடத்துல தூக்குனாங்க. சரி, விஜய் பாஜகவை எதிர்க்கவே மாட்டாரு, பாஜகவை எதிர்த்து விஜயோட அரசியல் இல்ல அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்னு சொல்லும் போது அங்க வந்திருந்த ஒட்டுமொத்த இளைஞர்களும் கை தூக்குறாங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெளிவா தெரியுது விஜயோட அரசியல் யாருக்கு சாதகமா இயங்கிட்டு இருக்குது, விஜய் யாருடைய பின்புலத்தில் நின்று அரசியல் செஞ்சிட்டு இருக்கிறாரு, ஏன் விஜய் பாஜகவோட பேரை சொல்றது கூட பயந்துட்டு இருக்கிறாரு, இப்படி பயந்து நடக்கக்கூடிய இவரா நாளைக்கு தமிழ்நாட்டோட நலனை பேச போறாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க. சரி, இதெல்லாம் நடந்திருக்குமா? அடுத்த ஒரு இளைஞர் ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. எனக்கு தாவேகா கிட்ட கேட்கறதுக்கு 5 கேள்வி இருக்குங்க அப்படின்னாரு. ஏதோ 5 கேள்வி அப்படின்ட்டாப்புல. அப்புறம் இருங்க, நான் சுருக்கமா 5 கேள்வி தான் நான் சுருக்கமா முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு
விஜயோடைய உங்க தாவேகா கட்சியோட கொள்கை என்ன, உங்களுடைய கொள்கைக்கான தலைவர் யாரு, விஜய் எப்பதான் விஜய் வந்து பேச போறாரு, விஜய் வந்து யாரோ பின்னாடி வந்து இயக்கிக்கிட்டு தானே இருக்கிறாங்க, யாரோ ஆதவ அர்ஜுனாவோ அல்லது புஷி ஆனந்தோ இவங்களாம் சொன்னாதானே பின்னாடி இருந்து இயக்கினா மட்டும்தானே இவரால் செயல்பட முடியுது, எப்போ நீங்களா சமூக பிரச்சனையை பேச போறீங்க அப்படி சொல்லி அடுத்தடுத்த கேள்விகளை கேட்கும் போது அவங்களால பதில் சொல்ல முடியல. ஏன் எங்களோட கொள்கைக்கு என்ன பிரச்சனை, எங்க கொள்கை வந்து எங்க கொள்கை புத்தகத்தை வந்து படிச்சு பாருங்க அப்படிங்கிறாரு. நீ கொள்கை புத்தகத்துல மட்டும் வச்சிருக்கிறது தானே இங்க பிரச்சனை. கொள்கையை ஒரு கட்சி சார்பில் ஒரு கொள்கையை பிரகடனப்படுத்தினதுன்னா கட்சியோட மாநாடுல வாசிக்கணும், என்னென்ன தீர்மானம் போட்டிருக்கிறோம், கட்சியோட கொள்கை என்னன்னு சொல்லி அந்த மேடையில வாசிச்சு அதை கட்சி தொண்டர்களுக்கு பாடம் நடத்தணும். கட்சி தொண்டர்கள் ஒவ்வொரு ஏரியாவில் உங்க கட்சி நிர்வாகிகளை வர வச்சு இதுதான்ப்பா நம்ம கட்சி கொள்கை, இந்த கட்சி கொள்கைப்படி தான் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசணும். இது எதையுமே வரக்கூடிய தொண்டனும் உயிர் பாதுகாப்பு அந்த விஷயத்தே பேசுறதுக்கு வக்கல்ல இவங்க எங்க இந்த கொள்கையை போய் கிழிக்க போறாங்க. அப்போ கொள்கை தலைவர் யாருன்னா, கொள்கை தலைவர் எங்களுக்கு பெரியார் பொறுத்த வரைக்கும் ஒரே கட்சிகளா ஒரு தலைவர்லாம் கிடையாதுங்க. ஏதோ திமுகவுக்கு மட்டும் தான் அவர் தலைவர் நினைச்சிட்டு இருக்காங்க. பெரியார் எல்லாருக்கும் தானே கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு உருட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்களுக்கான கொள்கை தலைவர்களே உங்க 1000 குளறுபடி வச்சிருக்காங்க. விஜய் நேற்று மேடையில கூட பேசிக்கிட்டு இருந்தாரு, கூத்தாடின்னு இப்படிதான் எம்ஜிஆரை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு எங்களையுமே அதே மாதிரி சொல்லி எங்களை கேவலப்படுத்துறாங்க அப்படி சொல்லி ஒரு விஜய் ஒரு வார்த்தை சொன்னாரு. ஃபர்ஸ்ட் இந்த கூத்தாடி எம்ஜிஆர் அரசியலுக்கு வரும்போது எம்ஜிஆரை பார்த்து கூத்தாடின்னு சொல்லி திமுக சொல்லல, எம்ஜிஆரை பத்தி கூத்தாடி பையன்கிட்டே ஆட்சியை ஒப்படைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டது காமராஜர். அந்த வார்த்தையை கேட்டாரு. அன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர், அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோட முக்கியமான தலைவர் இருந்தார் காமராஜர் தான் கேட்டாரு, ஒரு கூத்தாடி பையன்கிட்டே நாட்டை ஒப்படைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி காமராஜர் கேட்டாரு. இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க, அந்த எம்ஜிஆரை இப்படி விமர்சிச்ச காமராஜரையும் கொள்கை தலைவர், எம்ஜிஆரும் கொள்கை தலைவர், எல்லாத்தையும் போட்டு ஒரே கோட்டையில போட்டு அரைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி இப்பேற்பட்ட ஒரு குளறுபடிகள் கொண்ட ஒரு அரசியல் தான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, பெரியார் எங்களுடைய கொள்கை வழிகாட்டி அப்படிங்கிறீங்க. பெரியார் எந்த லிஸ்ட்ல நீங்க கொள்கை வழிகாட்டி ஏத்துக்கின? மழை வேண்டி மழை வரக்கூடாதுன்னு ஒரு யாகம் நடத்துவ, நீ தான் பெரியார் கொள்கை வழிகாட்டி ஏத்துக்கிட்டீங்கிறீங்க. சீமான் பெரியாரை பத்தி அவ்வளோ கேவலமான பேசினாரு. ஒரு தாய்க்கும் மகனுக்குமான உறவை அவ்வளோ கொச்சையா பேசின ஒரு நபர் சீமான். பெரியாரை பத்தி அவ்வளோ இழிவான ஒரு வார்த்தையை பேசும்போது எல்லாருமே கட்சி பாரபட்சம் இல்லாம அதை வன்மையா கண்டிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க விஜயோட தரப்புல இருந்தோ தாவேகா கட்சியோட தரப்புல இருந்தோ அதுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட வெளியில வரல. அப்ப எந்த லட்சணத்துல உங்களுக்கு பெரியார் கொள்கை வழிகாட்டி ஆயிட்டாரு? இதெல்லாம் ஏதோ யாருமே தெரியாது, நமக்கு முன்னாடி 2K கிறிஸ்தனா இருக்க, இவனுக்கு என்ன அரசியல் தெரிஞ்சிடா போகுது அப்படின்னு ஒரு தைரியத்துல இவங்க அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் எல்லாத்தையுமே உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. வெறும் சினிமாவை பார்த்து வளர்ந்த ஒரு பலவீனமான கூட்டம் இருக்குல்ல, அவனுக்கு இது புரியாம இருக்கலாம். அவனுக்கு டிவிகேன்னுவான், 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு ஏடிஎம்கேனுவான். அவனுக்கு தன்னோட கட்சி பேரு டிவிகேங்கிறது கூட அவனுக்கு புரியல. இப்ப ஏற்பட்ட சில தற்குறிகள் இருக்குல்ல, அவனுங்களுக்கு தான் ஒன்றும் புரியாது. விஜய் பஞ்ச் டைலாக் பேசினா கைத்தட்ட தெரியும், விஜய் வேகமா பேசிட்டு எங்கெல்லாம் மூச்சு விடுவாரோ அங்க கைத்தட்ட தெரியும், விஜய் எங்கெல்லாம் பேப்பர் படிச்சிட்டு இருக்கும்போது எங்கெல்லாம் மறந்துடுவே திரும்ப பேப்பரை படிக்கிறாரோ அங்க அவனுக்கு கைத்தட்ட தெரியும். இதை தாண்டி அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா அதை தாண்டி படித்த தலைமுறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவங்க சிந்திக்கிறாங்க. இன்னைக்கு விஜய் ஒரு பேசிட்டு போயிட்ட பிறகு அவர் பேசுனது எதெல்லாம் சரியான கருத்து இருக்குது, இவர் பேசுனது உண்மையால சரியான கருத்து தானே சொல்லி இன்னைக்கு ஆராயக்கூடிய ஒரு தலைமுறை இருக்க தான் செய்யுது. அதனாலதான் இப்பேற்பட்ட கேள்விகள் நேரலையில் உட்கார்ந்து இப்பேற்பட்ட கேள்விகள் கேட்கறாங்க. அந்த எந்த கேள்விகளுக்கும் இவங்களால முறையான பதில் சொல்ல முடியல. அப்புறமா அதுக்கடுத்து திரும்ப கேட்கறாங்க. அந்த நெறியாளர் கேட்கும்போது இப்படி விஜய் மேல இப்படி குற்றச்சாட்டு இந்த இளைஞர் வச்சிருக்காரு, இவங்களோட கொள்கையை சரியா ஃபாலோ பண்றதுல, தனக்கான தலைவரை சரியா தேர்ந்தெடுக்கப்படுறதுல, சமூக பிரச்சனையை பேசுறது கிடையாது அப்படி சொல்லி இப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, விஜயோடைய அரசியல் இளைஞர்களை கவர்ந்திருக்கா, எத்தனை பேர் கை தூக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பவும் ஒருத்தர் 2 பேர் மிஞ்சி போன 3 பேர் அந்த இடத்துல கை தூக்குறாங்க. விஜயோடைய அரசியல் இளைஞர்களை கவரவே இல்லை, அது எந்த அளவுக்கு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அங்க வந்திருந்த 3/4 மேற்பட்ட இளைஞர்கள் கை தூக்குறாங்க. விஜயோட அரசியல் எங்களை கவரவே இல்லை, அது அரசியலே கிடையாது, அது ஒரு சினிமா பஞ்ச் டைலாக், சினிமா ஷூட்டிங் தான் அது நடக்குதே தவிர அதை நாங்கள் அரசியலா பார்க்கறதே கிடையாதுன்னு சொல்லி மீதி இருந்த ஒட்டுமொத்த இளைஞர்களும் கை தூக்கி விஜய் அரசியலை இன்னைக்கு நாங்கள் புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அந்த இளைஞர்கள் காட்டுறாங்க. அதுக்கடுத்து விஜயலட்சுமின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு ஒருத்தவங்க அவங்களுமே சொல்லியிருந்தாங்க, சார் இந்த தொடர்ந்து இந்த திராவிட அரசியல் இங்க எதுவுமே செய்யல, இங்க ஆட்சி செஞ்சிருந்த ஆட்சியாளருக்கு இங்க எதுவுமே செய்யலன்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப அழகான கேள்வி கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு கட்சிகள் மேல நமக்கு மாற்று கருத்து இருக்கலாம், கட்சிகள் மேல நமக்கு இந்த அரசியல் கட்சி எனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா இங்க ஆட்சி செஞ்ச திராவிட கட்சிகளால தான் இந்த தமிழ்நாடு உயர்ந்திருக்கு அப்படிங்க அவங்க சொல்றாங்க. சொல்லும் போது அதுக்கு உதாரணத்தை சொல்றாங்க. இங்க திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி செஞ்சாலும் இந்த திராவிட கட்சிகளோட ஆட்சியால தான், அந்த நல்லாட்சியால தான் இந்த தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு தனித்துவமான ஒரு மாநிலமா, இந்தியாவிலேயே ஒரு முன்னேறிய மாநிலமா இன்னைக்கு தமிழ்நாடு இருந்துட்டு இருக்குது. குறிப்பா கல்வியோட விஷயத்துல தமிழ்நாடு நம்ம இந்த அளவுக்கு முன்னோக்கி இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இங்க ஆட்சி செய்த இந்த திராவிட கட்சிகள் தான் காரணம். இந்த கேள்வியில அவங்க தாவேகாவை மட்டும் எதிர்த்து கேட்கல,
நாம் தமிழர் கட்சியை சேர்த்தாங்க கேட்டாங்க. ஏன்னா திராவிடம் தான் இங்க எல்லாத்தையும் அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி உருட்டுவாங்க நாம் தமிழர். அதையும் சேர்த்து தான் அந்த பொண்ணு கேள்வி கேட்டாங்க. இங்க ஆட்சி செஞ்ச இந்த திராவிட கட்சிகள் தான் இங்க கல்வி அறிவுக்கான எல்லா கட்டமைப்பும் இங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்படி ஒரு கட்டமைப்பு இல்லாததான் வட மாநிலங்கள்ல கல்வி அறிவு மிக பின்தங்கி போன நிலைமையில இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது உடனே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து இல்ல அதெல்லாம் அப்படி இல்லை இங்க ஒன்றிய அரசோட தகவல் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் உருட்டினாரு. உடனடியா நெறியாளர் திரும்பவும் அந்த மாணவர்களை பார்த்து கேட்கிறாரு, தமிழ்நாட்டில் கல்வி கட்டமைப்பு சரியா இருக்கு அப்படின்றத யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த இளைஞர்களுமே கை தூக்குறாங்க. தமிழ்நாட்டில் கல்வி கட்டமைப்பு சரியா இருக்கு, இந்தியாவிலே தமிழ்நாடு தனித்துவமா இருக்குது, மற்ற எல்லா மாநிலங்களை விட தமிழ்நாடு கல்வியில சிறப்பா இருக்குன்னு சொல்லி கேட்கும் போது எல்லா மாணவர்களும் ஆமா தமிழ்நாடு கல்வியில அவ்வளவு உயர்ந்த அளவுல இருக்கு, மற்ற மாநிலங்களோட தமிழ்நாடு சிறப்பா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் கை தூக்குனாங்க. சரி, தமிழ்நாடு கல்வி கட்டமைப்பு சரியில்லை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க போது ஒருத்தர் கூட அந்த இடத்துல கை தூக்கல. அப்ப தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு கல்வி கட்டமைப்பு இருக்கு, இதுக்கு காரணம் நீதி கட்சியோட ஆட்சி காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இங்க இந்த திராவிட சித்தாந்தம், இந்த திராவிட அரசியல் தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது அங்க இளைஞர்களுக்கு, அந்த இளைஞர்கள் மூலியமாவே இந்த விஷயங்கள்லாம் தெளிவு பெற காரணமா இருந்தது. அதுக்கடுத்து ஒரு இளைஞர் தாவேகா கட்சியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு. சார், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க கட்சியை சேர்ந்த தொண்டர்களை அந்த கரண்ட் கம்பத்துல ஏறுறாங்க இப்படி எல்லாம் செயல்பட்டு இருக்காங்களா, அவங்களை என்னைக்கு நீங்க நாகரிகப்படுத்துவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாரு. உடனடியாக நெறியாளர் கேட்கிறாரு, இல்ல அரசியல் படுத்துவீங்க அப்படின்னு கேளுங்க. இல்ல எப்போ நாகரிக எப்போ படுத்துவீங்கன்னா கேட்கிறேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா இந்த கூட்டத்துக்கு நாகரிகன்னு ஒன்று கிடையவே கிடையாதுல்ல, அதனால ஒரு இளைஞர் இந்த கேள்வியை கேட்கிறாரு, எப்போ உங்க கட்சியை சேர்ந்தவங்களையும் நாகரிகப்படுத்துவீங்க அப்படிங்கிறாரு. உடனடி அவர் பதில் சொல்றாரு, ஏன் எங்க கட்சிக்கு நாகரிகத்துக்கு என்ன குறை அப்படிங்கிறாரு. மனுஷன் சிரிக்காம இந்த காமெடியை சொன்னாப்புல, ஏன் எங்க கட்சிக்கு நாகரிகத்துக்கு என்ன குறை, எங்க கட்சியில பார்த்தோம்னா இளைஞர்களுக்கு வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாலும் ஒரு மாநாடு நடத்தினாலும் எப்படிலாம் நீங்க வரணும்னு சொல்லி எங்க கட்சி தலைவர் ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிடுவாரு. இதுவே நீங்க திமுகவில் பார்த்தீங்கன்னா 200 காசை கொடுத்துட்டு பாட்டில் கொடுத்து தான் அவங்க வர வைக்கிறாங்க, இளைஞர்களுக்கு ஒரு கூட்டம் நடத்தினாலும் அங்க சாராய பாட்டில் கொடுத்து தான் அவங்களை வர வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அபாண்டமான கருத்து அந்த இடத்துல சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா, இங்க 200 சாராய பாட்டில் கொடுத்து தான் இளைஞர்களை வர வைக்கிறாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்குதா? ஏன்னா நம்ம சொன்னா ஒரு தற்கொலை குற்றம் இதனால நம்ப போகுது, அதை வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ண போகுது அப்படிங்கிற தைரியத்துல இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது. இப்படிதான் கரூர்ல அபாண்டமா பேசுனாங்கல்ல, ஆம்புலன்ஸ்ல கூட்டு போகும்போது கழுத்தை நெரிச்சு சாவடிச்சாங்க, பிளேடை வச்சு கழுத்தெல்லாம் அறுத்தாங்க அப்படின்னு சொல்லி எப்பேற்பட்ட பொய்களை நம்ம கண்ணெதிர பார்த்தோம்ல, அந்த மாதிரி தந்தி டிவிலே வந்து ஒரு அபாண்டமான கருத்தை சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கடுத்து அது ஆதாரம் கேட்டனா அவருக்கு எந்த ஒரு ஆதாரமும் சொல்ல முடியல. சரி, அவரோட பாயிண்ட்டுக்கு வருமே, அவங்க கட்சி தலைவர் அறிக்கை வெளியிடுறாராம். வெறும் அறிக்கை மட்டும் வெளியிட்டு என்ன பிரயோஜனம், வெறும் பேப்பர்ல அறிக்கை விடுறீங்க, அந்த அறிக்கையை கூட அந்த பையனுக்கு படிக்க தெரியாது, அது அவன் படிக்கிறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லையே. அப்போ அவனுக்கு அறிக்கையை சொல்லாம நீ அறிவுரையை சொல்லணும். இப்போ மீட்டிங்ல விஜய் வந்து அந்த இடத்துல நிக்கிறாரு, அவங்க நாகரிகப்படுத்துன்னு ஏன் அந்த பையன் அங்க கேட்கிறாருன்னா, விஜய் நிக்குமோ விஜயோட கண்ணு முன்னாடி தான் கட் அவுட் மேல ஏறான், அந்த பெரிய லைட்டு கம்பத்துல ஏறான், கரண்ட் கம்பத்துல உயிரை பணைய வச்சு கரண்ட் கம்பத்துல ஏறான், பில்டிங் தாண்டிக்கிட்டு இருக்கான். ஏன்னா விஜய் வந்து படத்துல கிராபிக்ஸ் மூலியமா தாண்டிப்பாரு, நம்மளும் இந்த தளபதி வழியை பின்பற்றுவோம், தலைவன் எவ்வளியோ அவளை நம்மளே அப்படின்னு சொல்லி அவனும் பில்டிங்கா தாழறான். அப்ப நீங்க என்ன செய்யணும், உங்களோட பேச்சை நிறுத்தணும். எப்ப நீ கீழே இறங்கு, நீ இறங்குற வரைக்கும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பு வச்சிருந்தா, நீ இறங்கலாம் நான் இங்க கிளம்பி போயிடும் அப்படின்னா சுத்தி நிக்கிற மத்த பசங்களை சத்தம் போட்டு அவனை கீழே இறக்கி வைப்பாங்க. ஆனா இவரு என்ன செய்யறாரு, ஒரு இடத்துல போய் மீட்டிங் போய் நின்றதுக்கு அப்புறம் அவனுக்கு ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறாரு. அவனை மேல தளபதி அப்படின்றானா, அவனுக்கு ஒரு ஃப்ளையிங் கிஸ் இப்படி குத்து அனுப்புறாரு. அப்ப கொடுத்து அவன் என்ன செய்யறான், இன்னும் 4 மாடி ஹைட்டுக்கு மேல ஏறலாமா அப்படின்னு யோசிக்கிறான் பாருங்க. இதுதான் நீங்க ஒரு கட்சியை கட்டமைக்கக்கூடிய வழி. அது மட்டும் இல்லாம அந்த பையன் ரொம்ப அழகா ஒரு கேள்வி கேட்டாரு, ஏன் நீங்க நாகரிகப்படுத்தணும் அப்படின்னா, இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சியும் இருக்கு, திமுக, அதிமுக, நாம் தமிழர், பாஜக, எந்த கட்சியா இருந்தாலும் அவங்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்டா அதுக்கான பதில் சொல்றாங்க. ஆனா உங்களுடைய தாவேகா கட்சியை நோக்கி ஒரு கேள்வி கேட்டா உடனடியா நீங்க சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, கதறு 200 ரூபா ஊப்பி திமுக கையில காசு வாங்கிட்ட, திமுகவுடைய அடிமை அப்படி சொல்லி இப்பேற்பட்ட நாகரிகமற்ற கருத்துக்களை நீங்க பேசுறீங்க. சில நேரங்கள்ல அசிங்கமான வார்த்தைகளும் பேசுறீங்கள. அதனாலதான் உங்களை நோக்கி நாங்க கேள்வி கேட்கிறோம், எப்போ உங்க கட்சி தொண்டர்கள் நாகரிகப்படுத்துவீங்க அப்படி சொல்லி மனுஷன் நாக்கப்படுங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்டு இருந்தாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போதே இன்னைக்கு அடுத்த தலைமுறையை இப்படி ஏமாத்தலாம் முடியாது. கூட்டங்கள் கூட தான் செய்யும். ஏன்னா ஒரு இத்தனை நாளா சினிமால பார்த்த ஒரு நடிகர், அந்த நடிகரை பார்க்கறதுக்கு நம்ம போறோம், இவரு சினிமால பார்த்த மாதிரியே வெள்ளையா தான் இருக்கிறாரா, இல்ல மேக்கப் இல்லாம கலர் எப்படி இருப்பாரு, உயரமா தான் இருக்காரா, இல்ல ஏதோ ஷூ ஹில்ஸ் ஏதாவது போட்டிருப்பாங்களா சொல்லி இதெல்லாம் பார்க்கறதுக்கான ஒரு ஆர்வம், அந்த ஆர்வத்துல தான் மக்கள் போறாங்களே தவிர போகக்கூடிய கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாது. அப்படி போகக்கூடிய கூட்டமெல்லாம் ஓட்டா மாறி இருந்தா ஆந்திரால நேரம் சிரஞ்சீவி முதலமைச்சராக உட்கார்ந்து இருப்பாரு. அப்ப இதெல்லாம் ஒரு நடிகரை பார்க்கிற ஒரு ஆர்வத்துல தான் போறாங்களே தவிர யாருமே அவர் சொல்லக்கூடிய எல்லா கருத்தையும் நம்புறாங்க அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. அதுக்கான ஆதாரம் தான் தந்தி டிவில அந்த இளைஞர்கள் கேட்ட கேள்வி. ஏன்னா இதுக்கு நான் இன்னொரு ஆதாரத்தையும் சொல்ல முடியும். நேற்று விஜய் வந்து காஞ்சிபுரத்தில் அந்த மீட்டிங் நடத்தியிருந்தார் இல்லையா, ஜேபிஆர் காலேஜில்.
அப்போ அந்த மீட்டிங்கை பார்க்க வந்திருந்த சில பெண்கள், ஒரு வயசான ஒரு அம்மா, அவங்கள சில நிருபர்கள் அந்த இடத்துல கேள்வி கேட்குறாங்க. என்னம்மா எங்கேருந்து வரீங்க அப்படின்போது, நாங்கள் இதே ஊர் தாங்க, விஜய் வந்திருந்தாலும் அவரை பார்க்க வந்தோம், விஜய் ரொம்ப பிடிக்கும், அவரோட படங்கள்ல எல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம், அவரை நேரில் பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு, அதனால பார்க்க வந்தோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நிருபர்கள் அங்கே கேள்வி கேட்குறாங்க, இல்லை விஜய் வந்து இந்த ஊரை குறிப்பிட்டு சில குற்றச்சாட்டுலாம் சொல்லியிருந்தாரு, இந்த ஊரில் வந்து பஸ் ஸ்டாண்டு சரியில்லை, இங்கே பெரிய அளவில் ஊழல் நடக்குது, ஆத்து மணல் கொள்ளடிக்கப்படுது, இப்படியாப்பட்ட குற்றச்சாட்டு இந்த ஊரில் பல குறைகள் சொல்லியிருந்தாலே அதெல்லாம் உண்மையா, ஊரில் அப்படி பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் எங்கள் ஊரில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, அவர் எங்களுக்கு பிடிக்க பார்க்கறதுக்கு வந்தோம், அவர் சொல்கிற மாதிரிலாம் எந்த ஒரு குற்றச்சாட்டும் இங்கே கிடையாதுன்னு சொல்லி அங்கே வந்திருந்த மக்களே புரிஞ்சுட்டு அதுக்கான விளக்கத்தை சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ இதுலேருந்து என்னன்னா, கூடக்கூடிய கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாது, அப்படி ஓட்டா மாறிந்தா தமிழ்நாட்டில் ஜிபி முத்து முதலமைச்சர் ஆயிருப்பாரு. ஏன்னா ஜிபி முத்து ராமநாதபுரத்தில் ஒரு துணிக்கடையை திறந்து வைக்க போறாரு, ஒரு நகை கடையை திறந்து வைக்க போறாரு. அவரை ஜிபி முத்துவை பார்க்கறதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் கூடுது. கேரளாவில் சன்னி லியோன் ஒரு நகை கடையை திறந்து வைக்க போறாங்க, சன்னி லியோனை பார்க்கறதுக்கு ஒரு தெரு விஜய்க்கு ஒரு கூட்டம் குடிச்சு பாருங்க. இந்த மாதிரி 3 மடங்கு கூட்டம் சன்னி லியோனை பார்க்கறதுக்கு வருது. அப்போ கூட்டம் கூட்டினா அவங்களாம் முதலமைச்சர் ஆகணும்னா இன்னும் கேரளாவில் சன்னி லியோன் முதலமைச்சராக உட்காந்துருக்கணும். அதனால இந்த ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாம கூட்டம் குடிச்சா அவ்வளவுதான் நாங்க மாசு அப்படிங்கிறது, விஜய் அதை பார்த்து பிளாஸ்ட் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி கதற விடுறது. அதனாலதான் திமுக சமீபத்தில் நடந்த அறிவு திருவிழா, அந்த அறிவு திருவிழாவில் திமுக எம்எல்ஏ டாக்டர் எழிலன் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. இவங்க வந்து ஒரு சங்கிகள் கிடையாது, இந்த ரசிகர்கள் அவனுங்களை பார்த்து நீங்க தற்குறின்னு சொல்லாதீங்க, அவனுக்கு வந்து யாருமே அவனை அரசியல் படுத்தல, அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்களோ அல்லது அவனை யாரை தலைவனா நேசிக்கிறானோ அவர்களோ அவங்கள வந்து அரசியல் படுத்தல, அறிவுபூர்வமா அவங்கள்ட்ட பேசல, அவனை யாரை நேசிக்கிறானோ அந்த தலைவர்கள் தன்னோட வேலை முடிஞ்சா போதும் சொல்லி சுயநலமா இருந்துட்டு போயிட்டாங்களே தவிர அவங்க அரசியல் படுத்த மறந்துட்டாங்க, அரசியல் படுத்த விட்டுட்டாங்க. அப்போ அவன்கிட்ட நம்ம தற்குறி ஓரம் கட்டிடாம அவனுக்கும் நம்ம சில நல்ல விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்படி இந்த தமிழ்நாட்டுடைய வரலாறு சொல்லி கொடுத்தாதான் அவனும் அறிவுப்படுத்துறது காரணமாகும், அவன் ஒன்னும் சங்கி கிடையாது, அவன்கிட்ட சொன்னா புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை பேசினாரு. ஆனா இதை கூட புரிஞ்சுக்காம விஜய் என்ன பண்றாரு, பாத்தீங்களா எங்களை தற்குறின்னு சொல்லாதுன்னு சொல்லி திமுக இருந்தே பேச்சு வர ஆரம்பிச்சிருச்சு, அப்ப உள்ள இருந்தே எங்களுக்கு ஆதரவு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பேசினார்னு புரியாம கூட விஜய் பேசுறாரு. இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் டாக்டர் எழிலன் நினைச்சிருப்பாரு, டேய் உனக்காக நான் கேட்டேன், இவங்களை தற்குறி சொல்லாதீங்க, பாவம் அவனுங்களை திருத்துற வழியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நான் பேசினேன், உங்களை தற்குறின்னு சொன்ன தப்பே கிடையாதுடா அப்படின்னு சொல்லி இந்நேரம் கண்டிப்பா டாக்டர் எழிலன் அப்படிதான் நினைச்சிருப்பாரு. அதனால ஒட்டு மொத்தத்துல இவங்க வந்து ஒரு சினிமா கவர்ச்சியை வச்சோ சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு வந்த வசனங்களை வச்சோ இதை வச்சு சோசியல் மீடியாவில் இவங்களா ஆள் செட் பண்ணி அது மூலயமா அந்த வீடியோவை ஷேர் பண்ணி இப்படியெல்லாம் பண்ண ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னா அது ஒரு பெரிய மனக்கணக்காக தான் இருக்கும். இது மாதிரி விஜய் மாதிரியான ஒரு அரசியல் நாங்கள் வந்து திமுகவை மட்டும்தான் பேசுவோம், பேசி உடனே ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படிலாம் நினைக்க தேவை, நினைச்சா அதெல்லாம் வந்து பகல் கனவு தான். இங்க பாஜகவை எதிர்க்காம, ஏன்னா இந்த தமிழ்நாடை இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டை ஏதோ ஒரு மாற்றந்தாய் மனப்போக்கில் இன்னைக்கு பாஜக இங்க ஒரு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, முழுக்க மத வெறுப்பு கொண்ட ஒரு ஆட்சி செய்யறாங்க. ஆட்சியை தான் கையில இருக்க அந்த அதிகார திமிரில் ஓட்டு திருட்டு மாதிரியான பல சர்வாதிகார வேலைகள் செஞ்சுட்டு இருக்கும்போது அதுதான் இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனை. அந்த பிரச்சனையை பேசாம அதை விட்டு எல்லாத்துக்கும் திமுக காரணம்னா இன்னைக்கு நீங்க இளைஞர்கள் கிட்ட அம்பலப்பட்டு போய் நிக்கிறீங்க. இளைஞர்கள் இன்னைக்கு உங்களை நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேள்விக்கு விஜய் பதில் சொல்லி ஆகணும். பதில் சொல்லணும்னா ஒரு வீட்டை விட்டு வெளில வரணும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா, இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா, இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.